மேதகையா மேதகையா என்னிடம் இதுவரை இந்த டிஎம்கேவின் அனைத்து எம்பிக்களும் 4 முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள். ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை. ஆனால் கூறுவதோ ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது செய்யுங்கள். நான் தான் கூறினேனே, நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி நடக்கிறோம். நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்மையில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணுறது. தள்ளுபடி பண்ணும்போது ஒரு கருத்தை சொல்லி தள்ளுபடி பண்ணுது. அது தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறி இருக்குது. அது கருத்து என்ன, அது குறித்து நமது பார்வை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனியுங்க. தம்பி, நான் சில விஷயங்களை உண்மையை பேசுவேன். பேசும் பொழுது சில நேரங்களில் சிலருக்கு வலிக்கும், உண்மை சில நேரங்களில் கசக்கும். சரி, இந்த வழக்கு என்ன, உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஈழத்தமிழர், இலங்கை தமிழர் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறதுனால, நான் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், எனக்கு இந்திய நாட்டின் குடியுரிமை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஒரு தர்மச்சத்திரம் அல்ல. இந்த வார்த்தையை சொல்கிறதா பத்திரிகை ஊடகங்கள் சொன்னது. அது சொல்லுதாலே எனக்கு தெரியல. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் வந்த செய்தி என்னென்னா, இந்தியா ஒரு தர்மச்சத்திரம் அல்ல, இங்கே எல்லாருக்கும் குடியுரிமை கொடுக்கறதுக்கு வேறு நாட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை நிராகரிக்குது. நீதிமன்றம் நிராகரிச்சது. இப்படி நிராகரித்த உடனே தமிழ் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் உச்சி குடிமை நீதிமன்றம் எப்படி செயல்படுது பாருங்க, பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சில நிர்வாகிகள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்கள் இங்கே வந்தவங்க இங்கே தங்கிட்டாங்க, வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், அங்கேயும் ஒரு குடியுரிமை கொடுக்கலாம், இங்கேயும் ஒரு குடியுரிமை கொடுக்கலாம், டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை உருட்டுறாங்க. இப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றது நமக்கு தோணுது. அடுத்தாக்கில் சமீபத்தில் தமிழ் தேசியத்தில் நான் தான் மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு தர்றேன் வேல்முருகன் அவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற தமிழர்கள் இந்தியா அப்படின்ற நாடு இப்போ உருவாச்சு. பல ஆண்டுகளாக இலங்கையும் இந்தியாவும் ஒன்றா தான் இருந்துச்சு. பல உலக வரைபடத்தின் மாற்றத்தின் காரணமாக அவங்க தனி நாடாகவும் நம்ம தனி நாடாகவும் இருக்கிறோம். நாடுங்கிறத கருத்தில் கொள்ளாமல் இங்கே இருக்கிற இன மக்களும் அங்கே இருக்கிற இன மக்களும் ஒரே மக்களாக இருக்கிறாங்க. ஆகையால் அவங்க வாழ்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுத்துருக்கணும், மனசாட்சி அடிப்படையில் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ இவ ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும்போது திமுக அதனுடைய கருத்தை ஒரு பக்கம் பதிவு பண்ணுது. என்னென்னா, பாசிச பாஜகனுடைய நிலைமையை பாருங்க. பாசிச பாஜக தமிழர்களுக்கு எப்போது விரோதமானது. இந்த திமுக கட்சி இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நாம் எல்லாரும் ஓரணியை திரளணும், பாசிச பாஜக எதிர்க்கணும். உச்சக்குடிமை நீதிமன்றம் அப்படின்னு செயல்படுது, உச்ச நீதிமன்றம் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னு உருட்டுறாங்க. இப்போ ஆளாளுக்கு உருட்டுறாங்க. உருட்டுகள்லாம் ஒன்றா சேர்க்கிறது பார்த்தா எல்லோருமே திமுக என்ன சொல்ல நினைக்குதோ அதையே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி உட்பட இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி உட்பட திமுக என்ன சொல்ல விரும்புதோ அதையே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வேறு வார்த்தைகள் போட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு? இந்த ஈழத்தமிழர் விவகாரத்தில் இந்தியா குடியுரிமை கொடுக்கணுமா கூடாதா, கொடுத்தால் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ இந்த சிக்கலை எங்கே தீர்க்க முடியும் பார்க்குற பொழுது நீதிமன்றம் எனக்கு அதிகாரம்னு சொல்லிச்சு. அப்படின்னா சிக்கலை எங்கே தீர்க்கணும்? தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இந்தியா இப்படி தமிழர்களை வஞ்சிக்குதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற திமுக ஆதரவாக செல்லக்கூடிய சில கட்சிகள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த கட்சிகளெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு வீடியோ பைட்டு நம்ம கிட்ட சிக்கிருச்சு. அந்த வீடியோ பைட்டை போட்டு பார்த்துக்கிடுங்க. அவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூறினார், இத்தனை அதிக தமிழ் அகதிகள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் தொடர்பாக பாரத அரசின் கொள்கை என்ன? அருமையான கேள்வி இது. மேதகையா, என்னுடைய இதயமும் கூட அந்த அகதிகளுக்கு அவருக்கு வலிக்கும் அதே அளவுக்கு ஆழமாக வலிக்கிறது. உங்களுடைய கொள்கை என்ன என்று அவர் வினவி இருக்கிறார். நான் கொள்கையை கூறுகிறேன். 1986 பாரத அரசின் கொள்கை. அதோடு நீங்கள் 10 ஆண்டுகள் யூபிஏ அரசில் இருந்தீர்களே, அப்போது உங்கள் கொள்கை என்னவாக இருந்ததோ அதுவேதான் எங்களுடைய கொள்கையும். அவர்கள் 74 இருந்து வந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் வரை தயாநிதிஜியும் அமைச்சராக இருந்தார், பாலுஜியும் அமைச்சராக இருந்தார். ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள். நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது. மேதகையா, தமிழ் அகதிகள் விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை. எந்த அரசிலே டிஎம்கே அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படியெடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம். மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள், நாங்கள் பரிசீலிக்கிறோம். மேதகையா,
மேதகையா, மேதகையா, என்னிடம் இதுவரை இந்த டிஎம்கேவின் அனைத்து எம்பிக்களும் 4 முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள். ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை. ஆனால் கூறுவதோ ஏதாவது செய்யுங்கள், ஏதாவது செய்யுங்கள். நான் தான் கூறினேனே, நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி நடக்கிறோம். நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே? தமிழ்லே மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க. அமித்ஷாஜி பேசுகிற தம்பி, அதை நீ ஆதாரமாக எடுத்துக்கிட்ட, நீ பிஜேபியா அப்படின்னு சொன்னீங்கன்னா விடிய விடிய முட்டு சோத்துல முட்டு அழுங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் அக்கறை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் இதை பேசும் பொழுது அதே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கனிமொழி கலந்துக்கிறாங்க, திமுக முக்கிய பிரபலங்கள்லாம் கலந்துக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கிருந்து கவனிக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கிருந்து கலந்துக்கிறாங்க. எந்த ஒரு பத்திரிகையிலிருந்து செய்தி வெளியிடாமல் தெளிவாக பார்த்துக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற 4ஆம் தூண் புதிய தலைமுறை, தந்தி, சன்னு, மாலைமலர், தினமலர், தினமுரசு அப்படின்னு இருக்கிற ஒரு 500 பத்திரிகைகள் இருக்குல்ல, ஊடகங்கள், அத்தனையிலையும் செய்தி வெளியிடாமல் தெளிவாக பார்த்துக்கிறாங்க. ஏன்? இவங்க ஈழத்தமிழர் விவகாரத்தில் செய்த துரோகம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிற பிஜேபியினுடைய அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஏங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நாங்கள் செய்கிறத பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறார். செய்கிறோம் உறுதி கொடுக்கல, ஆனால் பரிசீலனை செய்கிறோம்னு சொல்கிறார். முதல் ஸ்டெப்பு பிஜேபி நான் எடுக்கிறேன்னு சொல்லுது. அப்போ முதல்ல இந்த விஷயத்தில் உங்களை பாராட்டணும். இப்போ இந்த செய்யவே மாட்டேன், இந்த கூட்டத்தொடரில் அதுக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லாமல் அதை செய்யவே மாட்டேன், ஆனால் ஈழத்தமிழர் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்ற போல் நாடகம் நடிப்போம், தமிழர்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம்னு சொல்கிற போர்வையில் திமுக நாடகம் நடிக்கும். அதையே ஆதரித்து நாம் தமிழரும் பேசணும், அதையே ஆதரித்து எல்லாரும் பேசணும். அப்படின்னா எப்படி? எப்படி? எனக்கு இந்த விவகாரத்தை பற்றி புரியலைங்க. ஈழத்தமிழர் விவகாரம், குடியுரிமை விவகாரம் சொல்லும் பொழுது நமக்கு மதிமுக தலைவர் ஒரே மாதிரி பேசுகிறாப்புல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே மாதிரி பேசுது, தமிழக வாழ்வுரிமை கட்சி அதையே பேசுது, காங்கிரஸும் அதே பேசுது, கம்யூனிஸ்ட்டும் அதே பேசுது, திமுக அதே பேசுது. இவங்க எல்லாரும் பேசுறத வேற வேற வார்த்தைகள் போட்டு நாம் தமிழர் கட்சி அதே பேசுது. என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னு சொன்னது போல இருக்குது. ஆனால் வேற வழி இல்லை, சில பேர் நாம் தமிழருக்கு சொல்கிறத சரின்னு நம்புகிறோம். விஷயம் என்னன்னாக்க, நாடாளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய தீர்மானங்களையும் சட்டங்களையும் அதை சட்டமாக அமுல்படுத்தும் பொழுது நீதிமன்றம் அதை தடுக்கிறது இல்லை. நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்ற இடத்துல இருக்கிறது தற்சமயம் பிஜேபி. அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நாங்கள் தொடர்றோம், நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆகவே எதையாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம், அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கிறோம்னு இந்தியா சொல்லுது. இப்போ சட்டமே பாஸ் பண்ணலை, சட்ட புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நீதிபதி தீர்ப்பாக கொடுக்க முடியும். சட்டப்படி வேறு நாடுகளில் இந்தியாவுக்கு இலங்கையிலேருந்து வந்தாலும் அவங்க அகதி தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாலும் அகதி தான், பங்களாதேஷ்லேருந்து வந்தாலும் அகதி தான், சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும் அகதி தான், மலேசியாவில் வந்தாலும் அகதி தான். இதுதான் சட்டம் சொல்லுது. அது எப்படி பண்ணி தமிழில் நீ வாயெல்லாம் சொல்லலாம்? என்ன இருந்தாலும் தம்பி நீ அப்படி மண்டை வச்சு அட்டு கொடுத்து முட்டு கொடுக்கணும்பா அப்படின்னா அதுக்கு வழி இல்லை. அப்போ நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஏன் பாராளுமன்றத்தில் கேட்கலன்ற கேள்வியே இங்கே கேட்கணும். நான் முன்னே சொன்னேன், அங்கே நடந்த விவாதத்தை எதையுமே தமிழகத்துக்கு தெரியாமல் இங்கே பார்த்துக்கிற விவாத நிகழ்ச்சி நடத்துகிற எந்த ஒரு ஊடகங்களும் கேட்காது. தமிழகத்தின் 4ஆம் தூண், இந்தியாவை காப்பாற்றுற 4ஆம் தூண் தமிழகத்துக்கு நாங்கள் தான் அப்படி நடுவு நின்று விட்டு கொடுக்குறோன்னு சொல்கிற எந்த ஒரு ஊடகங்களும் கேட்காது. எந்த ஒரு ஊடகமே கேட்காத விஷயத்தை எப்படி விவாத பொருளாக்குறது? அது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்கிற சோசியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? ஈழத்தமிழர் விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாத திமுகவை நோக்கி கேட்கணும். அதை கேட்க விடாமல் இங்கே இருக்க தமிழ் தேசிய அமைப்புகள் தெளிவாக பார்த்துக்கும். அது அவங்களோட டியூட்டி. ஏன்னா திமுக 2.0 தான் பெரும்பாலான தமிழ் தேசிய அமைப்புகள் செயல்படுது. அப்படியே மெல்ல நாம் தமிழர் கட்சி அதுக்கு நகர்த்துது. அது நாம் தமிழர் கட்சி வருங்காலங்களில் பேசுகிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். என்னங்க தம்பி, நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரா எதிர்ப்பாளர்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தை திமுக பேசணும்னு நினைக்குதோ அதே விஷயத்தை நாமும் பேசினால் நாம் திமுக 2.0 ஆகும். இப்போ வேல்முருகன் இருக்கிறது போல், இதுக்கு முன்னாடி திருமாவளவன் இருந்தது போல் நாம் ஆகிடக்கூடாதுன்னா, திமுக பாராளுமன்றத்தில் ஈழத்தமிழர் விவகாரத்தில்
கால் புள்ளி அரை புள்ளியை கூட நகர்த்தல அப்படின்னு சொன்ன செய்தி உண்மைதான். திமுக சரியா செஞ்சிருந்தா இந்த என்ஆர்சி வந்திருக்காது, இந்த சிஏஏ வந்திருக்காது, இந்த நீட்டு வந்திருக்காது அப்படின்றத பட்டவர்த்தனமா நாம் தமிழர் கட்சி ஏன் பேச மறுக்குதுங்கிறத நீங்க கேட்டுக்கிடுங்க. அப்ப திமுக 2.0 நகர போறோமா? நாம் தமிழர் கட்சியை பார்த்து தொடர்ந்து பிஜேபியோட ஆட்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கிறவங்க நம்மளை திமுக 2.0ங்கிறா, திமுக ஆட்கள் நம்மளை பிஜேபியோட 2.0ங்கிறா. நாம் என்ன, நமக்கே புரியல. அப்போ இந்த குழப்பத்தில் இருக்கிறோம்னா நாம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சிட்டிசனுக்கு, ஒரு நாட்டினுடைய சிட்டிசனுக்கு இன்னொரு நாட்டில் குடியுரிமை கொடுக்க முடியாது. இது இந்தியா ஃபாலோ பண்ணுற சட்டம். அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கிறீங்க, நீங்கள் சிங்கப்பூரில் போய் குடியுரிமை வாங்கணும்னா இந்தியன் பாஸ்போர்ட்டை இந்தியா எம்பசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதை இந்தியன் எம்பசி அதிகாரிகள் உண்மையிலே உங்கள் பாஸ்போர்ட் தானாங்கிற வெரிஃபை பண்ணி அதை சரி நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த இந்தியா எனக்கு வேண்டாங்க, நான் சிங்கப்பூர்லேயே செட்டில் ஆகிட போகிறோன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி டாரை கிழிச்சு குப்பையில் போட்டு என்ன அதை பேக் பண்ணி இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிருவாங்க. இந்த மாதிரிங்க ஒரு நபர் இந்தியா வேண்டாம் சொல்லிட்டு அவருடைய அடையாளங்கள் இந்தியாவுடைய அவருடைய குடியுரிமை நாங்கள் ரத்து பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அவங்க லெட்டர் கொடுப்பாங்க, அதை கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணி தான் சிங்கப்பூர் சிட்டிசனாக அவங்க ஆக முடியும். சரிதானே? சிங்கப்பூரில் குடியுரிமை வாங்கிருக்கிறவங்க நான் சொன்னது தப்பாக சரியானு இல்லை கமெண்டில் போடுங்க. நீங்கள் மலேசியா போனலாம் தான், துபாய் போனலாம் தான், ஆஸ்திரேலியா போனலாம் தான். அப்போ ஒரு நாட்டினுடைய குடியுரிமை இருக்கிற ஒருவர் இன்னொரு நாட்டில் குடியுரிமை வாங்க முடியாது. சில நாடுகள் இருக்குது அப்படின்னா விதிவிலக்கு பொது விதி ஆகாது. விதிவிலக்கா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை வச்சிருக்கிற நாடுகள்லாம் செய்யக்கூடிய சட்டங்களை பொது சட்டமாக பார்க்க முடியாது. அப்போ இந்தியாங்கிற 130 கோடி மக்களுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு சர்வ சுதந்திரம் அடைஞ்சு உலகத்திலே அதிகமான சுதந்திரம் கொடுத்துருக்கிற சுதந்திர இந்தியா. உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளோ பெரிய சுதந்திரம் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அந்த சுதந்திரத்தை கொண்ட நாடு, ஜனநாயக நாடு. அப்படியெல்லாம் எல்லாருக்கும் டியூவல் சிட்டிசன்ஸ் கொடுத்துட முடியாது. இரட்டை குடியுரிமை கொடுக்கக்கூடாது, கொடுத்துட முடியாது. இது இந்திய சட்டம். டியூவல் சிட்டிசன்ஷிப் கொண்டு வரதுக்கான சட்டத்தை பார்லிமெண்ட்டில் ஏற்றணுமா தம்பின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஈழத்தமிழர் விவகாரத்தில் இந்திய குடியுரிமை கொடுக்கறதுக்கு திமுக உட்பட மற்ற கட்சிகள்லாம் என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தான் ஒரு கேள்வி. இந்தியாவிலே அவங்க தங்க விருப்பப்பட்டால் இந்தியாவில் மட்டும் தான் தங்கணும், இந்தியா சிட்டிசன் எடுத்துக்கணும். இலங்கைக்கு டூரிஸ்டாக இப்போ நம்ம எப்படி இந்தியா சிட்டிசன்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளோட எங்கள் குடியுரிமை வச்சுக்கிட்டு நம்ம இலங்கைக்கு போனால் சுற்றுலா பயணியாக போயிட்டு திருப்பி வர்றோமோ அதே போல் தான் வர முடியும். நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன்னு சொன்னால் அது இந்தியா ஏற்றுக்கலை. இந்தியா ஏற்றுக்கலை, மற்ற நாடு ஏற்றுக்கிட்டால் அங்கே போங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுது. இப்போ குடியுரிமை கொடுக்குற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் பாராளுமன்றத்தில் தான் இருக்குது. அப்போ குடியுரிமை கொடுக்க அதிகாரமே இல்லாத ஒரு இடத்துட்ட போயிட்டு எனக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு வழியாக வர்றேன்னு சொல்கிறதும் ராங் ரூட். அடுத்தாக்கில் இரட்டை குடியுரிமை கேட்குறங்கிறதும் ராங் ரூட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. இப்போ நான் சொல்ல வந்த கருத்து சில நேரங்களில் கசக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் உண்மை சில வேளைகளில் கசக்கும். இப்போ நாம் திமுக சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலே போய் உச்ச நீதிமன்றங்கிறது உச்சக்குடிமை நீதிமன்றம் அது பாஜகவின் கைக்கு செய்யப்படுதுன்னு சொல்ல போகிறோமா? இல்லை திமுகயே சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்ற முயற்சி பண்ண மாட்டேங்குது, பாராளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கல? திமுகவோட 2 சீட்டு 3 சீட்டுக்காக கூட்டணி வைக்கக்கூடிய கூட்டணி சில்லற கட்சிகள் ஏன் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வரல? கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏன் கொண்டு வரலை? ஏன் இதற்கான ஒரு சின்ன வெத்து காகிதத்தை கூட கொண்டு போய் உள்துறை அமைச்சர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட, பிரதம அமைச்சர்கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்டலாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை அவர்கள் முன்னாடி மீடியாவில் இருக்கிறவங்க கேட்க போகிறோமா? இல்லை பொதுமக்களாக இருக்கிற நாம, இலங்கை தமிழருக்கு ஆதரவு சொல்லக்கூடிய நாம கேள்வி கேட்க போகிறோமா? இல்லது நாம் தமிழக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தான் அந்த நபர்களை நோக்கி, குறிப்பாக திருமாவளவன் நோக்கி, ஏன்னா 2 சீட் அவர் வச்சிருக்காரு இல்லையா, 2 சீட்டில் அதிபராக சொல்கிறார் இல்லையா, துணை பிரதமரே ஆக போகிறோன்னு சொன்னார் இல்லையா, ஏன் ஒரு முறை கூட ராஜபக்சே சந்தித்து கைகுலுக்க முடிஞ்சவங்களால இந்தியாவில் இருக்கிற அங்கிருந்து இந்தியாவில் அகதிகளாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காக ஒரே ஒரு முறை கூட இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் உங்களால் சந்திக்க முடியல ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்க போகிறோம். 1000 இருந்தாலும் இவங்க அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை வச்சு அண்டை கொடுத்து அதுக்கு முட்டு கொடுக்க போகிறோமா? உங்கள் கையில் இருக்குது தம்பி. சில நேரங்கள் உண்மையை பேசுவேன், உண்மை கசக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விவகாரத்தை அப்படியே மீடியாக்கள் மூடி மறைச்சிடும். இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தவறையும் திமுக கூட்டணி கட்சிகளோட தவறையும் நாம் தமிழர் கட்சி உட்பட மற்ற கட்சிகளும் சேர்ந்து பிஜேபியின் பக்கம் திருப்பி விட்டுட்டு வேற வேலையை பார்த்து டேக் டைவர்ஷன் போட்டுருவாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். எப்போ நடக்கும்னா 2 மாதத்துக்கு அப்புறம் பழைய செய்திகளை புரட்டி பார்க்கும் பொழுது தம்பி சொன்னது உண்மைதானோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும்.
ஒரு விஷயத்தை சொல்ல மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திமுக என்ன சொல்ல விரும்புதோ அதையே தான் மீடியாக்கள் பேசும். மீடியாக்கள் என்ன பேச நினைக்குதோ அதையே தான் மற்ற கட்சிகளை பேச வைக்கும். மீடியாக்கள் மற்ற கட்சிகிட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்குதோ அந்த கேள்விகளை மட்டும்தான் கேள்வியை கேட்கும். அதையே தான் நியூஸ் ஆக்கும், அதையே தான் வியாபாரப்படுத்தும், அதைத்தான் நம்மளை ஏற்றுக்க சொல்லி திணிக்கும். மீடியா மாஃபியாவோட வலையிலிருந்து எந்த கட்சியும் தப்பிக்க முடியாது, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி. இப்போ கேம் ஸ்டார்ட். இப்போ நான் சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே இருந்துட்டு நாம் தமிழ் கட்சி தப்பாக சொல்கிற தம்பி, நீ கட்சி மாறிட்ட, தடம் மாறிட்ட அப்படின்னீங்களா? நான் ஃபேக்ட், ஆதாரத்தை, உண்மைன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லை. திமுக உறுப்பினர்கள்லாம் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் கூட குரல் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் குரல் கொடுக்கணும் அவசியம் கூட இல்லை. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க இதை குறித்து பேசணும்னு அவசியம் இல்லை. இவங்க எல்லாரும் கூட்டாக சேர்ந்து குடியரசுத் தலைவரை பார்க்கணும் அவசியம் கூட இல்லை. பிரதமரை பார்க்க கூட அவசியம் இல்லைங்க. ஏங்க நிதியமைச்சரை பார்க்க கூட அவசியம் இல்லைங்க. ஏங்க உள்துறை அமைச்சரை பார்க்க கூட அவசியம் இல்லைங்க. நாம டிவி ஷோவில் 2 டிபேட்டை நடத்துகிறோமா, 2 விளம்பரத்தை போட்டோமா, காசு பார்த்தோமா அப்படின்னு மீடியாக்களுக்கு வழி விட்டுட்டு நாம் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போயிடுவோங்க, தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போயிடுவோங்கன்னா போங்க. ஆனால் இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிற பிரச்சனை நம்ம நாட்டுக்குள்ள வங்கதேசத்தோர் ஊடுருவிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. பல்லடம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வரைக்குமே கூட என்ன செய்கிறாங்க, வீடுகள் கட்டி குடியேறிட்டாங்க. அப்போ நம்ம நாட்டினுடைய உளவுத்துறை மிக எச்சரிக்கையாக செயல்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு குடிநுழைவு சட்டத்தை கடுமைப்படுத்துது. இப்போ கடுமைப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஈழத்தமிழர்களுக்கு இப்போ குரல் கொடுக்கலாம், எப்பயும் கொடுக்க முடியாது. எப்போ குரல் கொடுக்க முடியும்? ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்தியாவை ஆளுகிற உயரத்திற்கு வளர்ந்தால் அப்போதைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்போதைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் முடிவு செஞ்சு மனசு வச்சு பாராளுமன்றத்தில் எதையாவது 4 கேள்விகளை கேட்டால் அப்போதைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் சரி உங்கள் பிரச்சனை தான் என்ன எடுத்துகிட்டு வாங்க படித்து பார்ப்போம்னு சொல்லி அவர் எதையாவது ஒரு முடிவு பண்ணி ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டால் நடக்கலாம். இது எப்போ நடக்கும்? நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ நம்ம எண்டு ஸ்டேஜில் நிற்கிறோம். இப்போ கூட நம்ம திமுக நோக்கி குரல் எழுப்ப மாட்டோம், திமுக கூட்டணி கட்சியில் பார்த்து குரல் எழுப்ப மாட்டோம்னு சொன்னால் நம்மளும் திமுக 2.0 மாறுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. 2026 தேர்தல் முடிஞ்சோன்னா மாறிடுவோம். அப்புறம் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம்.